கிறிஷோட ஃபியூச்சர் பற்றி ஒரு பெரிய டிஸ்கஷனே வந்து போயிட்டுருக்கு. அதை பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஈகராக தான் வந்து இருக்குது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றத வந்து சொல்லுங்கள். அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பெரிய சூறாவளி ஒன்று வரப்போகுது. கிறிஷோட ஃபியூச்சர், அவனோட பாஸ்ட் யாருக்குன்னு தெரியாத ரகசியம் எல்லாமே பக்கமாக வந்து தெரிய போகுது. கிறிஷோட அம்மாவை ஒரு பக்கம் வந்து தேடிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அவனை வந்து எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயாவும் மனோஜும் போடுற பிளான்னால விஜயா ஃபேமிலியில் வந்து ஒரு பெரிய குழப்பமே வந்து வரப்போகுது. என்னதான் ஆச்சு அப்படின்றத வாங்க பார்க்கலாம். மீனா ஒரு டென்ஷனாக இருக்கிற ஃபேஸோட வந்து முத்து வந்து கூப்பிட்றாங்க. கிறிஷை வந்து ஸ்கூலில் சேர்க்கும்போது அவனோட அம்மாவோட ஃபோட்டோ வந்து கொடுத்துருப்பாங்க. அட்மிஷன் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கே போய் வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்து சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை வந்து முத்து வந்து கூப்பிட்டு கிறிஷோட பாட்டியை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் வந்து கிடைச்சதா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அப்போ முத்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களை வந்து காணா அப்படின்னு வந்து சொல்கிறான். அதுக்கப்புறம் மீனா சொன்ன ஐடியாவே வந்து ரிப்பீட் பண்ணுறான். அந்த ஐடியா வந்து அண்ணாமலைட்டு சொன்ன உடனே இதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது, நான் கிறிஷை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் ஸ்கூலில் கேட்குறேன் அப்படின்னு வந்து அண்ணாமலை சொல்கிறாரு. அப்போ ரோகிணி உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சைன் ஆஃப் ரிலீஃப் வந்து அவங்க எடுக்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல வேளை நம்ம வந்து ஃபர்ஸ்டே வந்து ஃபோட்டோ கொடுக்காம தப்பிச்சிட்டோம், இல்லைனா இப்போ வந்து நம்ம கையும் களவுமா மாட்டியிருப்போம் அப்படின்னு வந்து மனசுக்குள்ள நினச்சிட்டு இருக்காங்க. இவ்வளவு நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் தான் விஜயா வந்து கோவமாக வந்து இருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே கேட்ட விஜயா வந்து இது சரி வராது, இவனை எங்கேயாவது ஆசிரமத்தில் விடுங்க அப்படின்னு வந்து கோவமாக வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அண்ணாமலை வந்து வழக்கம் போல திட்டிட்டு உனக்கெல்லாம் நல்லது கெட்டது தெரியாதா அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வந்து போயிடுறாரு. அண்ணாமலை வந்து ஸ்கூலில் விசாரிச்சப்போ கிறிஷோட அம்மா பேர் வந்து கல்யாணி அப்படின்னு வந்து தெரிஞ்சு போயிடுது. அப்போ அண்ணாமலை முத்துட்டு வந்து கிறிஷோட அம்மா பேர் வந்து கல்யாணி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே ரோகிணி வந்து ஷாக் ஆகிறாங்க. ரோகிணியோட ஃபேஸை பார்த்தாலே ஏதோ ஒரு ரகசியம் இருக்கிற மாதிரி வந்து தெரியுது. அதுக்கப்புறம் கிறிஷோட பாட்டியோட ஃபோட்டோ வந்து ஸ்கூல்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ எல்லாருமே அந்த ஃபோட்டோவை வச்சு தேடி பார்க்குறாங்க. கடைசியில் நான் தான் வந்து மாட்டிக்க போகிற போல இருக்கே அப்படின்னு ரோஹிணி அவளுக்குள்ளேயே வந்து பேசிகிட்டு இருக்கா. அப்போ கிறிஷ் வந்து இன்னசென்ட்டாக ரோஹினிட்ட நான் உன் கூடவே இருக்கவா அப்படின்னு வந்து கேட்குறான். அப்போ ரோஹினி ஒரு செகண்டில் வந்து ஹெசிடேட் ஆனாலுமே நோ கிறிஷ் அது முடியாது அப்படின்னு வந்து சொல்லிடுறா. கிறிஷோட ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக வந்து இருக்கு. ஆனால் உள்ளுக்குள்ள அவன் என்ன நினைக்கிறான்னா, எதுக்கு ஆண்டி இப்படி பேசுகிறாங்க, நேற்று கூட நல்லா தானே இருந்தாங்க அப்படின்னு வந்து நினைக்கிறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் மனோஜ் எல்லாரையுமே கூப்பிட்டு இனிமேல் இந்த பையன் இந்த வீட்டில் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரைட்டாக வந்து சொல்லிடுறான். அதுக்கு மொத்தம் என்ன சொல்கிறான்னா, கிறிஷை எங்கேயும் கொண்டு போய் விட முடியாது, அவன் இங்கே தான் இருப்பான் அப்படின்னு வந்து சொல்லிடுறான். ஆனால் மனோஜ் என்ன சொல்கிறான்னா, நீ மட்டும் வந்து முடிவெடுக்கலாமா, நாங்கள் எல்லாருமே சொல்லணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். அப்போ மனோஜுக்கு ஒரு ஐடியா ஒன்று வருது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிறிஷ் வந்து இந்த வீட்டில் இருக்கணுமா இல்லை வேண்டாமான்னு எல்லாருமே வந்து ஓட் பண்ணுறாங்க. அதுக்கு கிறிஷ் என்ன சொல்கிறான்னா, நான் எங்கேயுமே போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். அந்த வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருமே ஒரு நிமிஷம் அப்படியே வந்து சைலண்ட் ஆகிடுறாங்க. அதனால் அந்த ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய இமோஷனல் மொமெண்ட்டே வந்து கிரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் மனோஜ் இந்த பையனை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு யாரில் வந்து ஓட்டு போடுறாங்க அப்படின்னு கேட்ட உடனே மனோஜும் விஜயாவும் வந்து கையை தூக்கிறாங்க. ரோஹிணி மெல்ல மெல்ல வந்து கையை தூக்குறா. அதை பார்த்த கிறிஷ் வந்து ஷாக் ஆகிறான். மனோஜை வந்து ஃபர்ஸ்ட் கையை தூக்கின உடனே விஜயாவும் வந்து ஜாயின் பண்ணிடுறாங்க. ரவியும் ஸ்ருதியும் கையை தூக்காமே வந்து நிற்கிறாங்க. அப்போ முத்து என்னாச்சு உங்களுக்கு அப்படின்னு வந்து கேட்குறான். மனோஜ் சொன்னதுக்காக வேண்டி ரவியும் ஸ்ருதியும் வந்து கையை தூக்காம நிற்கிறாங்க. ரோஹிணியோட கையை பிடிச்சிட்டு நான் இந்த வீட்டு விட்டு போக மாட்டேன் ஆண்டி அப்படின்னு வந்து அழுதுட்டு இருக்கான். அந்த வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா டென்ஷன், ஹர்ட், துரோகம் எல்லாமே மிக்ஸ் ஆன ஒரு சைலன்ஸ்ல வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பழைய ரகசியம் எல்லாமே வந்து கதவை வந்து தட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த சின்ன ஹார்ட்டுக்குள்ள வந்து பெரிய புயல் வந்துட்டே இருக்கு. ரோஹிணியோட கையை பிடிச்சிட்டு கிறிஷ் வந்து அழுதுட்டு நான் போக மாட்டேன் ஆண்டி அப்படின்னு சொல்றேன். அந்த குரலை வந்து கேட்டால் யாரோட மனசையுமே உருக வைக்காம வந்து இருக்க முடியாது. ஆனால் இந்த அழுகைக்கு பின்னாடி இன்னும் எத்தனை ரகசியங்கள் வந்து வெளிச்சத்துக்கு வரப்போகுது அப்படின்றது தெரியல. ரோஹிணி எதையோ வந்து மறைக்கிறாங்க. அந்த உண்மையை கிறிஷ் வந்து தெரிஞ்சுக்க மாட்டானா அப்படின்றது தான் அடுத்த எபிசோட்ல நம்ம தெரிஞ்சுக்க போறோம். தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் வித் மீ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹேவ் அ கிரேட் டே.